வாழப்பாடி ஜோதிடர் ஆராய்ச்சியாளர்கள் நல சங்கம் நடத்தும் 25வது ஜோதிட கருத்தரங்கம் மற்றும் பட்டமளிப்பு விழா. இந்த விழாவிற்கு வருகை புரிந்துள்ள அனைத்து ஜோதிட சொந்தங்களையும் வருகை நான் வரவேற்கிறேன். இங்கே சங்கத்தின் தலைமை மற்றும் பொருளாளர், செயலாளர், துணைத் தலைவர் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய குருநாதர் ஜோதிட செம்மல் திரு ஏழுமலை ஐயா அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ ஜோதிடம் அப்படின்றது சாதாரண விஷயம் இல்லை. ஜோதிடம் நீங்கள் கற்றுக்கிறீங்க அப்படின்னா அதுவும் வந்து சாதாரண விஷயம் இல்லை. அனைவருக்குமே இந்த பூர்வ புண்ணியம்னு ஒன்று இருக்கும். ஜாதகத்தில் 5ஆம் இடம் அப்படின்றது பூர்வ புண்ணியம். அந்த இடம் சிறப்பாக இருந்தால் தான் நீங்கள் ஜோதிடத்தில் கொடி கட்டி பறக்க முடியும், பல பட்டங்களை வாங்க முடியும். பட்டத்தை கொடுக்கக்கூடிய இடமும் அந்த 5ஆம் இடம் தான். அதுதான் வந்து ஜனனி சென்ம சௌக்கியானம் வர்த்தினி குல சம்பத்தான் பதவி பூர்வ புண்ணியானம் நிக்கியதை ஜென்மம் பார்த்துருக்கேன். அப்போ அந்த 5ஆம் இடம் சிறப்பாக இருந்தால் தான் நீங்கள் பட்டம் பதவிகளை பெற முடியும். இதில் ஒரு சின்னதாக ஒரு ஜோதிட விதிகளை சொல்ல நான் விரும்புகிறேன். ஜோதிடத்தில் உள்ள முரண்பாடு, ஜோதிடமே முரண்பாடு தான். ஜோதிடம் முரண்பாடாக இருக்கலாம், ஆனால் ஜோதிடருக்கு முரண்பாடாக இருக்கக்கூடாது. இதை வந்து நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். இப்போ ஜோதிடத்தில் என்னென்ன முரண்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாக்கியம் திருக்கணி தான். இப்போ இதுவே வந்து முரண்பாடு தான். அதுக்கு மேலே ஜாதகத்தில் ஒவ்வொரு ஜோதிடர்களும், நீங்கள் ஜோதிட மாணவர்களாக இருங்க, ஜோதிட ஆசிரியர்களாக இருங்க, ஜோதிடர்களாக இருங்க, ஜோதிட குருமார்களாக இருங்க, ஒவ்வொருவரும் கவனிக்க வேண்டியது சந்தி, லக்ன சந்தி, ராசி சந்தி, நட்சத்திர சந்தி. இதையெல்லாம் நீங்கள் சந்திச்சீங்கன்னா வெற்றி எனும் கனியை நீங்கள் சந்திக்கலாம். அடுத்தது ஜோதிடத்தில் உள்ள முரண்பாடு. இப்போ முதல்ல இந்த மாரகஸ்தானம் அப்படின்னு ஒன்று இருக்கு. 2-7 மாரகம், 3-8 மாரகம், இப்படிலாம் நீங்க ஜோதிட நூல்களில் படிச்சிருப்பீங்க. இது முற்றிலும் முரண்பாடானது. சரலக்கணத்துக்கு சொல்றான் கேட்டுங்க. சரலக்கணம் 8-11 மாரகம். 2ஆம் இடமோ 7ஆம் இடமோ மாரகம் செய்யாது. அப்படி இருந்து செஞ்சிச்சுன்னா ஒரு ஜாதகம் போதும். ஏங்க மற்ற திசையிலையோ மற்ற புத்தியிலையோ மாரகம் ஏற்படாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக ஏற்படும். லக்னாதிபதி புத்தியிலையும் ஏற்படும். இதுக்கு நீங்கள் புத்தி, அந்தரம், சூட்சமம், பிராணம் இதெல்லாம் பார்க்கணும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தான் தெளிவாக உங்களால் பலனை எடுக்க முடியும். மேஷ லக்னத்தை பொறுத்தவரை, அதாவது சரலக்கணம்னா மேஷம், கடகம், துலாம், மகரம், இந்த 4 லக்னமும் சரலக்கணம். இதற்கு மாரகாதிபதி, மாரகத்தை கொடுக்கக்கூடிய வல்லமை பொருந்திய கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8-11 தான். இந்த 2 கிரகத்தினுடைய அந்தரம் புத்தி வரும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக நீங்கள் பார்க்கணும். அடுத்தது சிரலக்னம், ரிஷபம், சிம்மம், விருச்சிகம், கும்பம், இந்த 4 லக்னமும் வந்து சிரலக்னம். இதற்கு 3-8 மாரகம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஜோதிட நூல்கள்லையும் அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் வந்து சிரலக்கணத்தை பொறுத்தவரை 8ஆம் இடம் மட்டும்தான் மாரகம் செய்யும். 3ஆம் இடம் மாரகம் செய்யாது. 8ஆம் அதிபதி புத்தி நடக்குது அப்படின்னா ரொம்ப ஜாக்கிரதையாக எச்சரிக்கையாக நீங்கள் இருக்கணும். அடுத்தது உபயலக்னம். உபயலக்னன்றது 4 மூலையிலையும் இருக்கும். மிதனம், கன்னி, தனுசு, மீனம். இந்த 4 லக்னத்திற்கும் 7-8 இந்த 2 வீட்டு அதிபதிகள், 2 வீடு, மாரகஸ்தானம், மாரகாதிபதி. இது வந்து ஜோதிடத்தில் உள்ள முரண்பாடு. மற்ற திசைகளிலேயோ புத்திகளிலேயோ மாரகம் நடக்குமானா கண்டிப்பாக நடக்கும். லக்னாதிபதி புத்தி நடந்துட்டு இருக்கு, அதில் அஷ்டமாதிபதி அந்தரம் வரும், பாதகாதிபதி அந்தரம் வரும், சூட்சமம் வரும். இதெல்லாம் வரும்போது நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அடுத்தது இந்த 6-8-12 அதிபதிகள் கோச்சாரத்தில் உங்கள் லக்னத்துக்கு 12-4-8 வருதுன்னா ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும், விபத்து நடக்குது. அடுத்து இன்னொரு முரண்பாடு, இந்த 6ஆம் இடம் தாய்மாமன் நிறைய பேர் எடுக்கிறீங்க, பலன் எடுக்கிறீங்க. முற்றிலும் தவறான ஒரு பலன். 5ஆம் இடம் தான் தாய்மாமன்.
பஞ்சமத்தில் ராகு இருந்தால் தாய்மாமன் பஞ்சாக பரப்பான் என்ற ஒரு ஜோதிட பழமொழி உள்ளது. நான் என்னுடைய குருநாதரை வச்சுக்கிட்டு ஒரு அம்மாவுக்கு ஜாதகம் பார்க்குறேன். அந்த அம்மாவுடைய பையனோட ஜாதகத்தை பார்த்துட்டுருங்க. அப்போ சொல்கிறேன், தாய்மாமனை 2 தாய்மாமன் கணக்கு வருது, அதில் ஒரு தாய்மாமனை பாதிச்சிருக்கும் அப்படின்னு நான் பலன் சொல்லும்போது, இது எப்படி சொல்கிறீங்க, ஜாதகம் எழுதி கொடுத்தவரை சொல்லலை அப்படின்னு. 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்து போச்சா இல்லையாமா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் நடந்துச்சு அப்படின்னு. அப்போ அந்த 5ஆம் இடத்தை வச்சு தான் நான் வந்து தாய்மாமனுக்கு பலன் எடுத்தேன். அப்போ அந்த 6ஆம் இடம் தாய்மாமன் அப்படின்ற கூற்றை நீங்கள் தவிர்த்திட வேண்டியது நல்லது.